Welcome students. இன்னைக்கு வந்து +2 computer science practicals பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். So total 10 practicals இருக்கு. 8 practicals வந்து Python கவர் ஆயிருக்கு. Remaining 2 வந்து MySQL கவர் ஆயிருக்கு. சேம் தான் வந்து தமிழ் மீடியத்திலயும். ஓகேவா? இதுல first question, second question மட்டும் AB அப்படினு சொல்லிட்டு 2 questions-ஆ டிவைட் பண்ணிருக்காங்க. So இப்போ இந்த வீடியோல first practical மட்டும் பார்க்கலாம். Okay, first question என்ன? Calculate factorial. Write a program to calculate the factorial of the given number using for loop. That is, எண்ணின் தொடர்பெருக்கல் கணக்கிடுதல். மடக்கை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட எண்ணின் தொடர்பெருக்கலை கணக்கிடும் நிரல் ஒன்றை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோடிங் பார்க்கலாம். நம்மன்றது ஒரு வேரியபிள் நேமு. இன்புட் என்டர் எ நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ டிஃபால்ட்டாக பைத்தான் வந்து நம்ம கீபோர்டில் வாங்குகிற வேல்யூவை டெக்ஸ்ட்டாக தான் கன்சிடர் பண்ணும். ஸோ அதை இன்டீஜராக மாற்றுறதுக்காக இன்ட் என்ற அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். கீபோர்ட்லேருந்து வேல்யூஸ் வாங்குறதுனால நம்ம இன்புட் அப்படின்ற கமாண்ட் கொடுக்குறோம். இஃப் நம் ஈக்குவல் டு 0, நம்ம வாங்குகிற வேல்யூ 0வாக இருந்தால் ஃபேக்ட் அதில் தான் ரிசல்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இந்த வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். 0 ஃபேக்டோரியல் வந்து என்ன வரும்னா 1 வரும். சரியா? சரி, சப்போஸ் 0 இல்லைன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணோம். அதுக்காக ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபேக்ட் ஈக்குவல் டு 1 டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபார் ஐன்றது கண்ட்ரோல் வேரியபிள் இல்லை ரேஞ்ச் அப்படின்ற ஒரு இதை நம்ம ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். இந்த ரேஞ்ச் என்ன பண்ணுன்னா நம்ம சீக்வன்ஸோட ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ எல்லாமே டிஃபைன் பண்ணால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்ட் ஐ. ஓகே, ஃபைனலாக அந்த ரிசல்ட் ஃபேக்டில் இருக்குது, அதை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இந்த ஃபேக்ட் இன்ட் ஐ இப்போ பார்ப்போம். நான் வந்து ஒரு 5 வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்ட் ஐ. ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் வேரியபிள் ஐ 1ஆக இருக்கும்போது ஃபேக்ட் என்ன இருக்குது? 1ன்னு இருக்குது இல்லையா? 1 × 1 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஐ 2ஆக இருக்கும்போது ப்ரீவியஸ் ஃபேக்டான 1ஓட இந்த 2 மல்டிப்ளை ஆகி 2 வரும். ஐ 3 ஆகும்போது ப்ரீவியஸ் 2ஓட இந்த ஐ மல்டிப்ளை ஆகி 6 வரும். ஐ 4 வரும்போது ப்ரீவியஸ் 6ஓட 4 மல்டிப்ளை ஆகி 24 வரும். ஐ 5 வரும்போது 24 × 5 அப்படின்னு சொல்லிட்டு 120 வரும். ஓகே, இது வந்து நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ப்ரோக்ராம் டைப் பண்ணுறேன். அந்த கோடிங் அப்படியே டைப் பண்ணியாச்சு. இஃப் நம் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் லைனில் இன்டென்ட் பண்ணுங்கள். பைத்தானில் இன்டென்டேஷன் ரொம்பவே முக்கியம், இல்லை உங்களுக்கு எரர் வரும். ஸோ இந்த இஃப்க்கு அடுத்து அது எக்ஸிக்யூட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் இன்டென்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபார் லூப் இருக்கிற ஃபேக்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கட்டும். ஃபார் லூப் எக்ஸிக்யூட் பண்ண போகிற ஃபேக்ட் வந்து கொஞ்சம் இன்டென்டாக இருக்கட்டும். ஓகேவா? ஃபேக்ட் ஈக்குவல் டு 1னா டிஃபைன் பண்ணுறோம் ஃபேக்டை. ஸோ 1ன்றது ஸ்டார்ட் வேல்யூ, நம் ப்ளஸ் 1ன்றது ஸ்டாப் வேல்யூ. ஸோ ஃபேக்ட் இன்ட் ஐ 1 × 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா? அதே மாதிரி இப்போ 120 என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அகெயின் அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணும்போது என்டர் எ நம்பர் கேட்குது. நான் 5ன்னு கொடுக்குறேன். எனக்கு ரிசல்ட் என்ன வருதுன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் 5 இஸ் 120 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ பார்ட் ஏ முடிஞ்சது. பார்ட் பி நம்ம அடுத்து பார்க்கணும். ஓகே, பைத்தானில் பார்ட் பி பார்க்கலாம். சம் ஆஃப் சீரீஸ். ரைட் எ பைத்தான் ப்ரோக்ராம் டு சம் த சீரீஸ் 1 power 1 by 1, 2 squared by 2, 3 cube by 3 up to n power n by n. ஸோ தொடர் எண்களின் கூட்டல். இந்த 1 power 1 by 1 up to n power n by n என்ற தொடர் எண்களின் கூட்டுத்தொகையை கணக்கிடும் நிரல் ஒன்றை எழுதுக. கோடிங் பார்ப்போம். n என்ற வேரியபிளில் நம்ம வேல்யூஸை வாங்குகிறோம். ஸோ சம் பண்ணுறதுனால ஒரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், தட் இஸ் எஸ். 0 நம்ம அஸ்யூம் பண்ணுவோம், பட் இப்போ ஃப்ளோட்டாக இந்த ப்ரோக்ராமில் கன்சிடர் பண்ணுறதுனால 0.0. ஸோ அடுத்தது ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1, n + 1. கண்ட்ரோல் வேரியபிள் எந்த ரேஞ்சில் இருக்க? ஸ்டார்ட் வேல்யூ 1லேருந்து ஸ்டாப் வேல்யூ வந்து n - 1 அப்படின்னு டிஃபால்ட்டாக வரும் இல்லையா? அதனால் ஒரு நம்பர் நமக்கு வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறதுனால கரெக்டாக வரணுன்றனால n + 1ன்றோம். ஸோ ஏ கண்டுபிடிக்கிறோம். ஏ இஸ் ஈக்குவல் டு ஃப்ளோட் ஆஃப் ஐ பவர் ஐ பை ஐ. இந்த பவர்னு இருக்குது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா டபுள் ஸ்டார் போட்டிருந்தா அது பவர்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ சம்மை வந்து இந்த ஏவோட ஆட் பண்ணி ரிசல்ட் எஸ்ஸில் இருக்குது, அதை பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள், ஏ எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் + ஏ. இப்போ ஏ கண்டுபிடிக்கிறோம். ஐ வந்து 1ஆக இருக்கும்போது 1 power 1 by 1, தட் இஸ் ஃப்ளோட்டுன்றனால 1.0.
சரி எஸ்ஸில் ப்ரீவியஸாக 0.0 இருக்குது இல்லையா, அதோட ஏவை ஆட் பண்ணும்போது 1.0ன்னு வரும்போது நமக்கு ரிசல்ட் 1.0ன்னு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் I2 ஆகும்போது 2 power 2 என்ன கிடைக்கும், 4.0 by 2, that is 2.0. ஸோ ப்ரீவியஸாக இருக்க எஸ் வேல்யூ 1.0ட 2.0வை சேர்க்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது, 3.0 கிடைக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் I3 ஆகும்போது 3 power 3 by 3 என்ன கிடைக்கும், 27.0 by 3, 9.0. ப்ரீவியஸாக இருக்க 3.0ட 9.0 சேர்க்கும் போது 12.0 கிடைக்கும். அடுத்தது I4 ஆகும்போது 4 power 4 என்ன கிடைக்குன்னா 256.0. அதை 4ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 64.0 இருக்கும். 12.0வோட அந்த 64.0வை சேர்க்கும்போது நமக்கு 76.0. ஸோ சப்போஸ் நான் 4 கொடுத்தேன்னா எனக்கு ரிசல்ட் வந்து 76.0 வரணும். இதை நம்ம பைத்தான் ப்ரோக்ராம்லேயே ஒர்க் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் பைத்தான் இதுக்கு போகிறேன். இதில் இந்த ப்ரோக்ராமை நான் டைப் பண்ணுறேன். ஸோ ஃபாருக்கு அடுத்த வர ஸ்டேட்மெண்ட்டை இண்டென்ட் பண்ணுங்கள். ஓகே, அதே ப்ரோக்ராமை வேல்யூ வாங்கி சம்மை அஸ்யூம் பண்ணி ஃபார் லூப்பில் ஏ கண்டுபிடிச்சி எஸ்ஸோட ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரன் பண்ணுவோம், எஸ்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லுவோம். ஓகேவா, நான் இப்போ 4ன்னு கொடுக்குறேன், 76.0 வருதான்னு பார்ப்போம். எஸ், ஐ காட் 76.0. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பைத்தான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த ப்ராக்டிகல்ஸ் பார்க்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.